Hello students, this is Indrani Mathematics. Now chapter number 8. Differentials and partial derivatives. Example 8.10 பார்க்கலாம். Consider g of x, y equal to 2x square y by x square plus y square if x, y not equal to 0, 0. x, y இங்கிறது 0, 0 கிடையாது. And g of 0, 0 value வந்து 0. Show that g is continuous and r square. r square ல இந்த g இங்கிற function வந்து continuous. r square na enna theriyum namalukku r cross r, that is called cross multiplication of r and r, that is r cross r. So g வந்து continuous on r square na each and every point na sollanum. r cross r la இந்த மாதிரி ordered pairs தான் உனக்கு இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்து செக் பண்ணிவிட்டு சிமிலர்லி நான் சொல்லி கொண்டு வரணும். எப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் 0, 0ங்கிறது டிஃப்ரெண்ட் கேஸாக ப்ரூவ் பண்ணணும். ஓகே, g of x, y இதுதான் 2x square y by x square plus y square if x, y not equal to 0, 0 கொடுத்துட்டாங்க. x, yங்கிறது 0, 0 கிடையாது. அண்ட் g of 0, 0ங்கிறது 0க்கு ஈக்குவல்னு. So g is defined for all xy belongs to r square. ஏன்னா x, y யோட வேல்யூ not equal to 0, 0ங்கனால இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. g of 0, 0 இருக்கும்போது 0/0 வந்துரு டைரெக்டாக பண்ணினீங்கன்னா, பட் அப்படி இல்லை, அதனோட ஆன்சர் 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் செக் கண்டினியூட்டி அண்ட் ஏபி. அந்த ஏபிங்கிறது 0, 0 கிடையாது. ஓகே, 0, 0 இல்லாத வேல்யூஸாக நம்ம எடுத்துகிட்டு அதை செக் பண்ண போகிற கண்டினியூட்டி. ஸோ 2, 5 நான் எடுத்துக்கிற ஏபிக்கு. அப்போ g of 2, 5 என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 2 into 2 square is 4 into 5 by 2 square is 4 plus 5 square is 25. ஸோ பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் செக் பண்ணிக்க 40/29. ஸோ லிமிட் x, y tends to 2, 5. அதாவது லிமிட் என்னது, நியூமரேட்டருக்கு லிமிட் பாருங்கள். x, y tends to 2, 5. 2x square y ஓட வேல்யூ 2 into x க்கு பதிலா 2 square 4, y வந்து 5. So you will get 40. அப்போ limit of denominator என்னன்னு பாருங்க. x, y tends to 2, 5. So x square வந்து 4, 2 square வந்து 4 plus yங்கிறது 5, 5 square is 25, that is 29, not equal to 0. சரியா? அப்போ 40/29, அதாவது limit of this limit. அது எப்படி, x, y tends to 2, 5னா நியூமரேட்டருக்கு தனியாக லிமிட், டினாமினேட்டருக்கு தனியாக லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 40/29 வரும். ஓகே, இப்போ பாருங்கள், லிமிட் x, y tends to 2, 5 f of xy. இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, நியூமரேட்டருக்கு லிமிட், டினாமினேட்டருக்கு லிமிட் தான் 40/29. அதுவே f of 2, 5னாலும், அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ எந்த இடத்துல 2, 5லினாலும் அதே 40/29 ப்ரூவ் பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் அந்த இடத்துல சேமாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஜி தான், நாட் எஃப். ஓகே, ஸோ இது ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஜி வந்து கண்டினியூஸ் எந்த இடத்துல, அட் 2, 5ல். இப்போ சிமிலர் ஆர்குமெண்ட் we can show that f is continuous at every point a, b but not equal to 0, 0. 0, 0 கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையுமே இது கண்டினியூஸ். இதே மாதிரி ஏன்னா 2, 5 மாதிரி மற்ற எந்த வேல்யூஸ் நம்ம எடுத்தோம்னாலும் இதே மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, பை டெஃபினிஷன் நம்மளுக்கு என்ன தெரியுது, அடுத்த கண்டிஷனுக்கு நான் போகிறேன். அடுத்து நான் என்ன செக் பண்ணணும், கண்டினியூட்டி அட் 0, 0. 0, 0ல் கண்டினியூட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். பை டெஃபினிஷன் g of 0, 0ங்கிறது என்னென்னா கொடுத்துட்டாங்க 0ன்ட்டு. ஸோ கன்சிடர் பண்ணுற கண்டினியூட்டிக்கு இன்னொரு வே, போன சம்மில் பார்த்தீங்கன்னா y equal to mx, அது மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ் ஆஃப் g of xy மைனஸ் g of 0, 0 பார்க்குறோம். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் g of xyங்கிறது என்னென்னா 2x square y by x square plus y square. g of xyங்கிறது மைனஸ் g of 0, 0ங்கிறது என்னென்னா 0. தட் இஸ் 2 into மாடுலஸ் ஆஃப் திஸ் ஒன் பை மாடுலஸ் ஆஃப் திஸ் வேல்யூ. தட் இஸ் 2 into இது எப்படி சொல்லலாம்னா மாடுலஸ் ஆஃப் x into y into mod xன்னு சொல்லலாம். பை, ஏன்னா இதுக்கு மாடுலஸ் போடவே வேண்டாம், பிகாஸ் எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவ், ஒய் ஸ்கொயர் ஆல்சோ பாசிட்டிவ், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் சம் குவான்டிட்டி பாசிட்டிவ் தான் வரப்போகுது, அதனால் மாடுலஸ் தேவையில்லை. ஓகேவா? எப்பவுமே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ முன்னாடி போட்ட 2, 5 வச்சுப்பாரு. 2 into 5 என்ன ஆகும்னா 10 ஆகும்.
ஸோ இது 2 ஸ்கொயர் வந்து 4, 5 ஸ்கொயர் வந்து 25. பாருங்கள், இது 29, இது 10. கண்டிப்பாக லெஸ் தேன் ஆர் மேபி ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 கொடுக்குறோம், இல்லைனா எக்ஸுக்கு 1 சம் அதர் வேல்யூ ஏதாவது கொடுத்தோம்னா மேபி ஈக்குவல் வரலாம். அதான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஈக்குவல் டு mod xyயோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதனால் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 2 டைம்ஸ், சாரி இங்கே 2 டைம்ஸ் போட்டுட்டிங்கன்னா இப்போ 1 சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இங்கே 2 போடும்போது இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் கேஸ் ஆகிக்கும். 2 டைம்ஸ் mod xy, தட் இஸ் இங்கே 2 வராது, 2 டைம்ஸ் 10. அப்போ 20 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 29. இப்படி தானே வருது, கரெக்டு தானே இப்போ. ஸோ 2வை சேர்த்தியே இங்கே கம்பைன் பண்ணிடுறாங்க. 2 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் xy இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு mod x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன் இதையே நம்ம சூஸ் பண்ணோன்னா டினாமினேட்டர் இதை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே சொல்கிற மாடுலஸோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு mod x. அப்போது xy வந்து டென்ஸ் டு 0 0ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ 0 ஆயிரும். ஸோ mod x டென்ஸ் டு எக்ஸுக்கு 0ங்கிறனால mod x டென்ஸ் டு 0. ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும், மாடுலஸ் ஆஃப் g of x, y மைனஸ் g of 0 0 வந்து டென்ஸ் டு 0. கரெக்டா? இதுதான் சொல்ல வர்றோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ், எது ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள், இதுதான் g of xy மைனஸ் g of 0 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு mod x. ஸோ இது என்ன ஆகுன்னா, உனக்கு லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0 0, உன்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு 0. எதனால் பாருங்கள், இந்த வேல்யூ டென்ஸ் டு 0. அப்போது xy டென்ஸ் டு 0 0ன்னு போடும்போது இந்த ஃபங்க்ஷன், இந்த மாடுலஸ் வேல்யூக்கு xyக்கு பதிலாக 0 0ன்னு லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடுச்சு. ஸோ அதை தான் இங்கே நம்ம இப்படி எழுதுகிறோம். எப்படி, லிமிட் ஆஃப் g of x, y is equal to 0. இதனோட ஆன்சர் தட் இஸ் 0. பாருங்க, லிமிட் x, y டென்ஸ் டு 0 0, உன்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 0க்கு ஈக்குவல். பட் 0ங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 0ங்கிறது எதுக்கு ஈக்குவல், g of 0 0. ஸோ 0 0ல் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ லிமிட் வேல்யூவும் உன்னோட ஃபங்க்ஷனில் 0 0 போடுற வேல்யூவும் ஈக்குவல். So continuous at 0 0. So g is continuous at 0 0. Already நம்ம prove பண்ணிட்டோம். Fல இது எல்லாமே g தான். G வந்து continuous at every point except 0 0. But இங்க g is continuous at 0 0 சொல்லியாச்சு. So g is continuous at every point of r square. ஒவ்வொரு point of r square இது continuous.